ஈவி வாங்கிட்டேன்னு என்னடா சுத்தி சுத்தி காட்டுறியா? நீ எதுக்கு இப்ப வெளில வந்த? என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? மக்களே, இந்த அட்டை போடும் போது நீங்க பார்த்துருப்பீங்க. என்னாச்சு? அந்த வேஸ்ட் பொட்டியை தூக்கி போடுறதுக்கு ஏத்திட்டு வந்திருக்காரு. வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது. ஒரு மாசம் ஆகும் போது. ஒரு வாரம் தான். ஒரு மாசம் ஆக போதா? ஆமாம்ல, மார்ச்சே வந்துட்டோம்ல. எனக்கு என் பிள்ளையோடயே இருக்கிறதுனால நேரம் காலம்லாம் தெரிய மாட்டேங்குது. அந்த 2 பிள்ளைங்க என்ன பண்ணுது? அவனுங்க வந்து இந்த வீட்டில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவானுங்க. எங்கே எலி இருக்கு, எங்கே வந்து பள்ளி இருக்குன்னு. அங்கே ஏதோ பள்ளியை பார்த்துட்டான். அதுதான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கான். என்ன திருமண ஆள் மாறாட்டம் என்ன தெரிகிறது? அங்கே ஏதோ பார்த்துட்டான்டா, எலியோ பல்லியோ, அது தேடுறானுங்க. வேற என்ன எலியா தான் இருக்கும். போன வாட்டி என் காரி கிட்ட இருக்கு. நாங்கள் இங்கே வந்து மினி ஜங்கிள் வச்சுருக்கோம். பாம்பு, எலி, பூரா, உடும்பு, பூனை, அப்புறம் வேற என்ன வரும்? பாம்பு பிடிக்கிறவர் கூட நாங்கள் வச்சிருக்கோம். அவர் தான் பாம்பு பிடிக்கிறவர் இல்லை, அவர் போயிடுமா எங்கள் வீட்டுக்கு வராதுன்னு அமுச்சு விட்டுருவார். பாம்பை தள்ளி விடுறாரு. இப்போ வந்து சுத்தம் என்பது நமக்குன்ற பாட்டை போட்டு ராகேஷ் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இப்படி இருக்கிற குப்பை தொட்டியாக இருக்க ஹட்டை எப்படி நல்லா மாத்துறான்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அவன் க்ளீன் பண்ணி வைப்பான். என்னது? ஐயோ, கீழே இருக்கான்டா அவன். அடே, என்னடா பண்றீங்க? எதையோ பார்த்துட்டானுங்க. இப்போ அது அங்கேருந்து போகிற வரைக்கும் அங்கேருந்து இவனுங்க நகர மாட்டானுங்க. ஏய், பாம்பு கம்பு இருக்க போதுரா. அதை போயிட்டு மிதிச்சாலும் மிதிச்சிருவானுங்க. மோசமானவனு. என்னது இருக்கு அங்க? எலி இல்லைன்னா பள்ளி, இது 2த்துக்கு தான் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுவானுங்க. பாம்பா இருந்தால் அது சீறிட்டு வந்திருக்கும். ஆனால் பாம்பா இருக்க வாய்ப்பு இல்லை. பாம்பு இப்படிதான் கண்டுபிடிப்பீங்களா நீங்க? ஆமாம். இவனா இந்த அட்டை க்ளீன் பண்ணுறான். எங்கள் அப்பா ஸ்டுடியோவில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து அங்கே போட்டு அழுக்கு பண்ணுறாரு. வெறும் தொட்டியாக மாட்டி வச்சு மண் செடி வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கான். நீ என்ன எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றியா? ஆமாம், ஆராய்ச்சி பண்ணி போட்டு கொடுக்குறியா? வாக்கிங் அப்பப்போ ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைக்கும் பாப்பாவை தூங்க வச்சுட்டு. அப்போ வந்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு போவேன். இந்த அட்டு எப்படி வச்சிருந்தா இப்படி இருக்கே அப்படின்னு. சொல்லுங்க ராகேஷ், எப்போ பார்த்தாலும் இப்படி க்ளீன் பண்ணிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கலையா? ஓசிடி இருக்கு. நீங்கள் இப்படி க்ளீன் பண்ண ரீஃபில் பண்ணுறாங்களே, அதை நினச்சி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சரி, க்ளீன் பண்ண ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, சந்தோஷம். பையனுக்கு ஓசிடி இருக்கு. அதே மாதிரி அப்பாவுக்கு என்ன ஓசிடினா, ஒரு இடத்துல அட்டை போட்டு இப்படி போட்டு வைக்க. அவன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவான், எங்கள் அப்பா எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணுவார். இப்போ எங்கள் அப்பா புது வண்டியில் ஸ்க்ராட்ச் போட்டார்ல, இவன் புது வண்டியை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணான். ஐயோ, கீழே எங்க அம்மா ஐட்டம் மறந்துட்டியடா. என்னது? அன்னைக்கு அப்படிதான் ஏதோ காய வச்சிருந்தாங்க, ஒரே போடு எல்லாத்தையும் கீழே போட்டான். வண்டி முறுக்கு முன்னாடி தான் போனோம். ரிவர்ஸ் கியர். கதவு சாத்திட்டு விளையாடுறா. பாப்பா எழுந்து பாப்போம். இந்த மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணிட்டு 2ம் ஈவினிங் ஆனால் இந்த விளையாட்டு அந்த விளையாட்டுன்னு விளையாடிட்டு இருக்குங்க. நீ இப்போ என்ன பேர் சொன்ன? கிச்சனில் மட்டும்தான் இருப்பான். அப்புறம் சம்மர் எப்படி போகுது? ஆமா, வெயில்ல காய வைக்கணும். வெயில்ல காய வைக்கணும். அங்க மட்டும்தான் நான் பால் போட மாட்டேன். ஐயோ ஐயா, என்ன பாலாஜி, ஒரு ஷாட் கூட உள்ள போலையேன்னு. வாட்ச் மீ. கௌதம் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி, அவனை யாராவது இன்சல்ட் பண்ணாதான் 6 அதுன்னு அடிப்பான். அது வரைக்கும் முக்கம்.
குப்பையில இருந்து எனக்கு ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. 10 ரூபாய். இன்னும் சொல்லுவாங்களே இடம் பெரிய இடம் போல இருக்கு. 10 ரூபாய் தான் கிடைக்கும். இதுல உங்க பையனை நீங்க உட்கார வச்சிருப்பீங்க. கிளீன் பண்ணி சுத்தமா இருந்தா ஓட்டம். அவனே உட்கார மாட்டான். அவனுக்கு அவங்க அப்பா புதுசா வாங்கி கொடுத்தாரு, அதனால அவன் இங்க வரும்போது இது இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான். ஐயோ, அந்த ஸ்கூட்டரை உடைப்பான்னு பார்த்தா இந்த ஸ்கூட்டரை உடைக்கிறான்டா அவன். மாமா இதுல எலி இருக்கா? நான் செக்அப் பண்றேன் மாமா. யாருக்கெல்லாம் சிட்ஸு வளர்க்கணும்னு ஆசையா இருக்கோ அவனுங்க வந்து மஸ்கிட்டோ ரெப்பலண்ட். ஐயோ டேய் டேய், என் பக்கம் தள்ளி விட்டுறாதடா. எருமை என் பக்கம் தான் வருது. அது இலையோட இலையா எங்க இருக்கு? என் கண்ணுக்கு தெரியல. இருக்கு இருக்கு. அப்படியே உன் கம்பெனிக்குள்ள அமைச்சிரு. கம்பெனிக்குள்ள ஒரு பூச்சி கூட போவா. 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேன் கம்பெனி உள்ள. அது நோபி, அதான் புல்ல பூச்சி. போடு 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 போடு. அப்புறமேட்டு உங்க அக்கா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான்டா எனக்கு தெரிஞ்சது புல்ல பூச்சிக்கெல்லாம் கொடுத்து என்ன கனவா. உனக்கு இவன் இருந்தா போதுமே என்ன கலாய்க்கிறதுக்கு. டேய் நசிக்கிறாதடா. நான் கிளீன் பண்ண சொன்னா என் பிள்ளைங்களை போட்டு தள்ள பிளான் போடுற நீ. போட்டான். உள்ள போனா பாப்பாவை எழுப்பி விட்டுருவானுங்க. தாண்டா வெளில வச்சிருக்கேன். போட்டாராங்க. அவர் போட மாட்டாருன்னு சொல்லிட்டேன் நாங்க. அதனாலே ஸ்டைலா போடுவாருங்க. ஒத்துக்க மாட்டேன். எங்க அம்மா வந்தா வாங்க போற திட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன். மாசு படம்னா இப்படிதாங்க இருக்கும். சில் அவுட் பண்றீங்களா? சில் அவுட். Just like my t-shirt face. நீ எந்த நேரத்துல இந்த பேஸ்கெட்டை மாட்டினியோ தெரியல. ஒருத்தன் ஜாலியா என்ஜாய் பண்றோம். படிச்சிட்டியா? வண்டி மேல வந்துட்டா. வாழை மரம், வாழைக்காய் காய்ச்சிருச்சு, அதனால் வெட்டியிருக்கேன். இப்போ வந்து இது வந்து தண்டு எடுக்கணும். யார் கார்டனுக்குள்ளே அத்துமீறி நுழையிறது? முருங்கைக்காய் ஒன்று இருக்கு. நீ வாழை மரம் கட் பண்ணல, அப்படியே வந்து இந்த முருங்கை கீரை உடஞ்சி விழுந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ் கீரை. சரி நாளைக்கு செய்யலான்னு எடுத்து வைக்கிறேன். கொஞ்சம் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. நல்லா என்னது பூச்சிலாம் இல்லாமல் நல்லா இருக்கு. அதனால எடுக்கிறேன். லட்டஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஓகே வாங்க. வாங்க இல்லைம்மா, வா வா. நீ வான்னு சொன்னா நீ வாங்கன்றேன். கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய முருங்கை மரத்தில் கீரை ஃப்ரெஷ்ஷாக இல்லை. இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாச்சி உடச்சுன்னு போகிறாங்க. காலையில் கூட பிஞ்செல்லாம் உடச்சிட்டு இருக்காங்க. சரி உடச்சுன்னு போகிறவங்க போட்டான். இப்போ நான் என்ன பண்ண உனக்கு? இப்போ வந்து இந்த ஒரே ஒரு முருங்கைக்காய் இங்கே இருக்குது. அது மட்டும் பறிச்சு கொடுத்தீங்கன்னா போதும். நீ நிறைய முருங்கைக்காய் பறிச்சு கொடுத்தா முருங்கைக்காய் அல்வா வரைக்கும் செய்வியே. அந்த அளவுக்கு இந்த வாட்டி காய்க்கல. என்ன போன வாட்டி நம்ம மரத்தை வெட்டி விட்டோம்ல, ஒரே ஒரு சின்ன கிளை மட்டும் தான் போச்சு. அந்த கிளையில ஒரு 10 காய் தான் இந்த வாட்டி காய்ச்சது. இப்போ என்ன வெட்டி விடவா அப்படியே இருக்கட்டுமா? இப்போ ஒரு பூலா இருக்குப்பா. ஓகே, கீரை பூலா இருக்கு, காய்க்கிட்டோம். அடே ஒரே ஒரு முருங்கைக்காக்கு மரத்தை செவுத்துல ஏறி நிற்கிறானே. ஒன்னே அது கிட்ட இருந்தே பறிப்பேன்னு பார்த்தேன். 3 1 2 மணி சார் வேணாம் போடு. ஓ எப்படி பிடிச்ச மத்தியா கேட்சு. வெரி குட். வேற ஏதாவது? வேற ஒன்றும் இல்லை, இறங்கு. இந்த கிளை வெட்டிடவா? வேணாம், அது கொஞ்சம் பூ இருக்குடா, படுறா பிஞ்சுலாம் இருக்குடா. இந்த கிளை அதுவும் வேணும், எதுவும் வேணும். அது போடு 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 போடு. சூப்பர். மூச்சு காட்டு. நான் மூஞ்செல்லாம் காட்ட மாட்டேன்.
என்ன மூஞ்சி கட்ட மட்டும் தெரியும். இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சது ஃபுல்லாக டிஷர்ட்டில் பெயிண்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேஸ்ட் இந்த மாதிரி வேலை செய்யும்போது போட்டுக்கோ, மீதி நேரத்தில் நல்ல சட்டை போட்டுக்கோ, இதை தூக்கி போட்டுறாது. இந்த மாதிரி வேலை செய்யும்போது எதுவும் பறிக்கணுமா? எல்லாம் வேணாம். நேற்றே ஒரு 5-6 கொட்டியிருக்கு. இதோ எவ்வளோ கை கொட்டியிருக்கு பாரு காற்றுல. நேற்று செம காற்று, ஏன்னு தெரில. காய் நிறைய தான் இருக்கு. தேங்காய் ரொம்ப நிறைய இருக்குது. ஆள் கூப்பிட்டு க்ளீன் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இங்கே தானே பாம்பு ஓடும், நீ அங்கேயே நின்று இருக்க. அது என்ன பார்த்தாலும் பாம்பு கடை எடுத்துடும், அது ஓடிடும். அது வேற அப்போ சொல்லி பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு ஆளாக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறாரு. வெட்ட ஆரம்பிச்சு. இந்த கடைகளில் காய்கறி கடைகளில் நிற்க வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீட்டு தண்டு பேலன்ஸ் கீழே இருக்கிறது ஒரு மாதிரியா இருந்தது, பூச்சி பிடிச்சிச்சு. நான் போட்டேன். நீங்கள் ரெஸ்ட்டுனா நீ இவ்வளோ வேலை வச்சுக்கிட்டியா? 2 லேயர் மேலே கோட்டிங் இருக்குது. ஆமாம், 2 லேயர் இருந்தால் தான் காய் வந்து சுருங்காமல் நல்லாயிருக்கும். தண்டு சமைக்கும் போது இந்த 2த்தையும் பிரிச்சுட்டு நம்ம பொடியை கட் பண்ணி சமைச்சிடலாம். இதை கட் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோ, ஒரு மாதிரி கருத்து போயிடும். இங்கே இருந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துட்டேன். இப்போ நைட்டுக்குள்ளே இவ்வளோ தான் க்ளீன் பண்ண முடிஞ்சுது. பேலன்ஸை நாளைக்கு காலையில் க்ளீன் பண்ணுவோம். The next day. 3 இருக்கு. இது கல்தியா? அது அப்படியே ஜம்ப் பண்ணி வீட்டுக்குள்ள வரப்போகுது. இப்போ இது குதிரை சிரிக்கிற மாதிரி இல்லையா? Yeah, it's me. ஆனால் ஹட்டை க்ளீன் பண்ணி வச்சா திருப்பி குப்பையாக்குற. நான் க்ளீனாக தான் இருக்குது. என்ன இருக்குது அது? நீ வாங்கின தொட்டிங்க இருக்குது, என்ன செடி வைக்க போகிறேன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து அவள் கொடுத்தால ஊஞ்சல் ஒன்று அது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த செடி வைக்கிறதுக்கு மண்ணு மூட்டை இஷ்டத்துக்கு சேர்ந்துன்னே இருக்குது. வாரம் ஒன்று சேர்த்து போல இருக்கும். உங்கள் அப்பா வேலாது அது வைக்க இடம்லாம் அங்கே வச்சு வச்சுருக்காரு. இது குட்டி தலைக்கணிலாம் எடுத்து ஈச்சர் உட்காரத்துக்கு வச்சுருக்கேன். வேறு ஒன்றுமே அங்கே இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது. வேறு ஒன்றுமே பண்ண முடியலப்பா, இடம் இல்லாமல். பண்ணிடலாம். அந்த செடிங்களை மாட்டு, அந்த மண்ணுங்களை செடிங்க போட்டு காலி பண்ணு, கொஞ்சம் காலி ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஊஞ்சலை தொங்க விட்டினா அது ஒரு அண்ணா ஆடின்னு இருக்கு பாரு, அந்த மாதிரி ஆடின்னு இருக்க வேண்டியது. பண்ணிடுறேன். பண்ண வேலையை முடிச்சுட்டு வா. பேலன்ஸ் க்ளீனிங்கை இப்போ பண்ணுவோம்.